இப்போ வந்து கோயிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போகிறோம். அப்பா அப்போ நைட்டு எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாணியை நக்கி பார்த்துட்டு நீங்களும் மறக்காம பார்த்துங்க, நல்லா இருக்கும். நரேஷ் குருவிலாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு சாணி கேக்கு சத்து நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வீட்டு பசங்க ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக சாணியில் பிடிச்சிட்டு வந்துட்டேன் பாரு. ஐயோ தங்கச்சி சாணி பிடிச்சிட்டு வந்துட்டேன் கைஸ். எங்கள் அம்மா வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் ஓடி போயிட்டாங்க. நம்மளும் ஃபாஸ்ட் வேற சாணியை வேற நக்கிருக்கான். நரேஷ் அண்ணா சொல்கிறேன். எனக்கு வந்து அம்மு டைம்ஸு ஐயோ ரொம்ப இருட்டாக இருக்கா. அம்மு டைம்ஸு கைஸ் சாரி ஒன்றுமே தெரியாது. சில நேரத்தில் தான் தெரியும், ஏன்னா இங்கே ரொம்ப இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே ரொம்ப இருக்கு. லைட் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது, லைட்டாக தான் எரியுது. இருக்குது லைட்டாக தான் இருக்குது கைஸ். ஆனால் என்ன லைட்டாக தெரியும், அதே ஏன்னு தெரியல. சின்னதாக கண்டிருச்சா ஐயோ கேஸ் தெரியுதா தெரியுதா தேடுதா. ரொம்ப கண்ணாடி வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா கண்ணாடி அப்படியே கிளியராக இருக்கு. ஏன் கண்ணாடி எனக்கு ஸ்பெஷல் கண்ணாடி கண்ணாடி இதை விட பரவாயில்லடி. அது டியூஷன் அக்காவா கேஸ் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நம்ம கண்ணாடி மட்டும்தான் தெரியும். கோஸ் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ பல பேர் தூங்கி இருப்பாங்க, அதனால இல்லை மணி என்ன தெரியுமா 7:24 ஆகுது. இப்போ இது கறி சில வீட்டில் இப்போ லைட் வருது பாரு. என் ஃப்ரெண்டெல்லாம் 6 மணிக்கே தூங்குறவ. போய் இப்படி பொழுது இப்போ மட்டும் தான். அன்னைக்கு 7 மணிக்கு கூப்பிட்டு பேசுறது யாரு? நான் அப்போ நான் போய் பேசுகிறேன். எப்பயாவது 6 மணிக்கு கூட தூங்க. குஜிஷான வீடு தெரியுமாமா. ஒரு சின்ன பையன் வருவானே இந்த சொல்லிட்டு நான் கூட சொல்லுவேன், இவங்க ஹோட்டலில் வர பையன்ட்டு. ஒரு சின்ன பையன் அந்த விஷயம் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது, சின்ன விஷயம். அம்மா அந்த வெள்ளை கலர் வீட்டில் இந்த வீட்டில் சாரி இந்த வீட்டில் இது கல்லூர் ஹவுஸு. அந்த பாடு படுத்து பாட்டு அப்ப நீ இப்போ அதை பாட்டு காய்ஸ். இனி நான் கோயிலில் போய் அடுத்த வீடியோ போடுறோம். அதேதான் பாட்டு சலைச்சிட்டுமா. ஐயோ வேணும், சரிப்பா பாடலாம் ஹர்கல் பாடலாம். வேண்டாம், அழகா இருக்குன்னா வேண்டாம். ஒரு சவுண்டு சும்மா சவுண்டு இப்படியா சவுண்ட் வேலை. இங்கே போனால் டக்குனு போக முடியும். அங்கே போனால் எவ்வளோ தூரம் போக தெரியுமா. அந்த சைடு போகணும்னா இந்த சைடு போகலாம். இதான் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது நைட்டு போகிறதுக்கு. சும்மா எனக்கு பயமாக இருக்குமா. அம்மாளுக்கு ஒரு நாள் இங்கே நாய் கட்டிட்டு. ஆமாம் அதே நம்ம நைட்டு போய் பயமாக தான் கிடக்குது சைடு கிடையாது. அப்புறம் நீ போய் எங்களை வேண்டாம். உங்களுக்கு நாய் பயம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு நாய் பயமா அப்படிலாம் இல்லை. நான் உங்களுக்கு நாயை பார்த்தா பயமாக கேட்குறேன். நாய் பயம் புதுசு சொல்லக்கூடாது. உங்களுக்கு நாயை பார்த்தா பயமாக தான் சொல்லுவேன். அதான் சொல்ல வந்தா எங்கள் தங்கச்சி குடும்பம் சொல்லக்கூட தெரியாது. அதனால் ப்ளீஸ். அப்போ லைட் இருந்துச்சு. தெய்வம் போச்சு. இப்போ இருட்டா போச்சு. பேர் வந்து வந்து மென்டல். இங்கே வா என்னமோ மோனிகா டான்ஸ் ஆகிட்டுருக்கா. இங்கே போச்சு இருட்டாச்சு. சில நேரத்தில் இருட்டாக இருக்கும், சில நேரத்தில் வெளிச்சமாக இருக்கும். ஐயோ வயிறு வலி காமிச்சு சைடு. நந்து ஞாபகம் இருக்கா விளாக் போட்ட வீடியோ அழகா இருக்கு. இதெல்லாம் அடிச்சிருக்கு ஆச்சுக்க நந்து கைஸ். எனக்கு அது பகுதி தான் தெரியும், இனிதான் நான் பகுதி படிக்கணும். எதுவா பேசுடி ஆளு பப்ளிக் செல்ஸ் இப்படியே பேசுவாங்க. ஆமாம்
பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி பேசுறது என்ன திரும்ப சொல்லாத ப்ளீஸ் பப்ளிக் சொல்லு பப்ளிக் பப்ளிக் ஏய் எடுத்துடா நார்மலா சொல்லு பப்ளிக் 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 தான் பப்ளிக் மண்டேல போட்டுனா கைஸ் ரொம்ப இருட்டாக போகுது கைஸ் ரொம்ப இருட்டாயிடுச்சு உங்களால் என்னை பார்க்கவே அவஸ்தையில் இருக்கும் கண்ணாடி கொஞ்சம் கிளியரா கைஸ் அவன் மரத்தை தான் காமிச்சிட்டு இருக்கான் இப்படி இப்போ தெரியும் உங்களுக்கு கைஸ் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு பேச கொஞ்சம் தெரியும் கரெக்ட் தெரியும் ஐயோமா டாடி இது இப்படி பேசுற தெரியும்டியா எப்படி அண்ணா தெரியும்டா பஸ்ஸில் தெரிஞ்சா இந்த வீடியோ மனோஜ் இல்லை என் தங்கச்சி இருக்காரு சேர பைத்தியா சும்மா இது சொல்லும்போது ஏக்க சொல்லிட்டே இருக்கப்பா எப்படி இருந்தாலும் சரி எங்கள் அப்பா அப்படிலாம் பண்ணுவாரு அப்போ அப்பா கடை விட்டு வர மனசே இல்லைம்மா டெய்லியுமே கார்லயே போயிட்டு இருந்தா கார்ல பெட்ரோல் தீர்ந்து போயிடும் நம்மளும் இப்போ நடந்து போற சொல்றாங்க பெட்ரோல் தீரும் எங்கள் அம்மாவோட புத்திக்குள்ள நல்லா ஓடுது வீடு ஒரு பம்பும் இருக்குல்ல ஆசைப்பட்டு சைக்கிள் எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டேன் என் தங்கச்சி எல்லாமே ரோட் பிடிக்கும் நெக்ஸ்ட் இப்போ மெயின் ரோடு வரப்போகுது அம்மாவும் மீனும் கை பிடிச்சிப்பாங்க நானும் எங்கள் அக்காவும் கை பிடிச்சிப்போம் அம்மா பையன் அது அக்கா தங்கச்சி ஹவ் இஸ் திஸ் அந்த ஒரு அந்த நான் வந்து மெயின் ரோடு வந்து க்ளோஸ் பண்ணணும் மெயின் ரோடு வரப்போகுது நீ பேசாம எழுதுடா நீ பேசாம வண்டி வருது அப்படியே வண்டி வருது மெயின் ரோடு இது மெயின் ரோடு வரப்போகுது தர்மா தனியாக ஹோட்டல் ஆமா அதில் வந்து பர்ச்சேஸ் கூட நான் வந்து பேர் தெரியல சீமாஸ் அந்த கதை வந்து நிறையா திருப்பி ஏதாவது வாங்கி அப்படின்ட்டு ஆசை தான் இருக்கு எனக்கு ஆசை தான் இருக்கு கேஸ் மெயின் ரோடு வந்துருச்சு ஐயோ வந்துருச்சு முடியல மாலை கோயில் புறத்து இப்போ மெயின் ரோடு வேறு வந்துச்சு இவ்வளோ பிரைட்டாக இருக்குது நான் ஃபோனில் எடுத்தாலே பிரைட்டாக தான் இருக்கு தெரியும் ஆமாம் ஆமாம் பாரு இங்கே பா தனியா நம்ம முடிஞ்சு போயிட்டு இருக்கோம் இப்போ தனியா ஹோட்டல் போகலையா என்ன தனியா ஹோட்டல் போகுதாப்பா கோயிலுக்கு போவோம் எப்போ இதுக்கு க்ராஸ் பண்ணுறது சொல்லு டிராஃபிக் போலீஸ் காணும் ஓ டிராஃபிக் போலீஸ் சைட்டு போனாங்களா இது கைப்பிடி கைப்பிடி என்ன பேசுது வர வண்டி எல்லாம் சொல்லி போடுவாங்க ஸ்பீடாக போட்டுட்டேன் க்ராஸ் ஆயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க சாப்பிட்டு போயிட்டு போயாடு கெட்டுக்கார நிறச்சானே நோடுறது
பெட்ரோல் வருமா? கிட்ட வருமா? என் தம்பி ஓடி போயிட்டா கைஸ். கல்லு குத்தலையா? சபரிமலை நீ நல்லா நடந்துருவ போல. என் தம்பி அப்படி ஒரு செல்ல பிள்ளைடா. ஃபர்ஸ்ட் டைமா மாலை போட்டுருக்கா கண்டி சாமி வேற. நானும் கண்ணி, ஆனா எனக்கே கால் வலிக்குது இப்போ. என்னது நீ நாளா கண்ணியா? கண்ணியா வரும்? ஆமா நானும் கண்ணி. இந்த கடை பேர் என்ன? நந்தனக்கு போறோமா ஒரு அம்மு சேர்த்துட்டாங்க. அதான் சந்தானம். பட் அதில் வந்து எச்சில் அது எனக்கு என் ஸ்பெல்லிங் வந்து NANDHAN. பட் இந்த கடை பேர் வந்து NANDANAM. அதெல்லாம் கைஸ் நாயோ அந்த அந்த எம்மு அப்புறம் அங்கே எச்சு இல்லாமல் எச்சு இருக்கணுங்க. பட் எச்சு இல்லை எடுத்துடா. கார்த்திகா ஸ்டோர்ஸ். கார்த்திகா ஸ்டோர்ஸ் எங்கள் டியூஷன் அக்காவோட பொண்ணோட பேர் தான் கார்த்திகா. அவங்க சும்மா ஷார்ட் நேமா அம்மூன்னு கூப்பிடுவாங்க. கோவில் வந்துருச்சு. கோவில் வந்துருச்சு. போயிடு ஓடி ஓடி சே நடந்து எவ்வளோ தூரம் வந்து ஷார்ட்கட் வழியில போலாமா? கைஸ் எனக்கு க்ரோஸ் பண்ணி போ. க்ரோஸ் பண்ணி போ. எதுக்கு? ஏய் ஷார்ட்கட்ல போலாம். எது ஷார்ட்கட் இதானே? ஆமா எனக்கு தெரியும். வா இப்படி போ. இதுல எங்க இருந்து வர எங்க இருந்து போறேன்னு இங்க வா எடுத்துடா. அம்மா பாரு. திருப்பி வரமே அண்டலியே போ. நீனும் வர வேண்டாம் சொன்னா வயிறு வச்சு எனக்கு ஐயா இவருக்கு கடைக்கு தெரியாது. அது தெரியாது. அம்மா செருப்பு அங்கே போயிட்டு ஐயோ அவரு இங்க செருப்பு கழட்டிக்கலாம். பஜ்ஜிலாம் முடிஞ்சிருக்குமா? ஏன்ல பஜ்ஜில சரி பஜ்ஜில கறியா இருக்கு. ஐயோ ஐயோ நான் பஜ்ஜிக்கு ஏன் எடுத்துடா அம்மா. யாரும் ஓடி ஓடி போறா பாரு. அப்பா முடியல போ சுத்தமா. ஐயோ நடந்து பஜனை எல்லாம் முடிஞ்சு பாவம் கண்ணத்து வச்சனம் இதுக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கா. ஐயோ தெரியும் எனக்கு தெரியும். எனக்கு ஏற்றுக்குவா அவங்க வந்து பஜனை கேட்குவாங்களே. கோவிலுக்கு வந்துட்டா கைஸ். சுத்தமாக முடியல. ஆசையாக பஜனைக்கு வந்தேன் நான். கரெக்டாக பஜனை முடிச்சுட்டாங்க. ஓகே கைஸ். அப்போ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இப்போ கடவுளில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாய்